இப்போ அரை மணி நேரம் ஊறின மட்டன் ஊறி ரெடியாக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன செய்கிறோம்டா, குக்கரில் ஆயில் ஊற்றி கடுகு போட்டோம். கடுகு இப்போ பொரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ நல்லா கடுகு பொரிஞ்சிருச்சு. அதோட கருவேப்பிலையை போட்டோம். கருவேப்பிலை போட்டோன்னையும் நம்ம ஊற வச்ச மட்டன் மசாலாவை அப்படியே சேர்த்துறணும். சேர்த்து நல்லா வதக்கிடணும். நல்லா இப்போ ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு, உங்களுக்கு எவ்வளவு தேவையான குழம்பு வேணுமோ, கூட்டாக வேணும்னா கூட்டாக வச்சுக்கலாம். அதுக்கு ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது, நல்லா இருக்காது. கொஞ்சமாக நல்லா தண்ணி ஊற்றி வேக விட்டு ஒரு 5 விசில் வச்சிடணும். 5 விசில் வச்சுட்டு இறக்கிட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் தண்ணி கலந்தோடனே உப்பு பார்த்துக்கிறணும், உப்பு சரியாக இருக்காண்டு. உப்பு பத்தலைன்னா கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டுட்டு ஒரு 5 விசில் விட்டு இறக்கிடணும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 5 விசில் வச்சு இறக்கிட்டேன். இப்போ இது குழம்பு பதத்தில் இருக்குது. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா சுடு சோத்தில் ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ உங்களுக்கு இது கிரேவி மாதிரி வேணும்னாலும் வடைச்சட்டியில் ஊற்றி தனியாக கொஞ்சம் நல்லா வற்ற விட்டுக்கோங்க 10 நிமிஷம். அதை சைடிஷாகவும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். கிரேவி மாதிரி வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள்.